அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பிய நபர் உங்களை சுற்றி சுற்றி வர ஒரே ஒரு முறை இதை எழுதி உங்கள் தலைவாணிக்கு அடியில் வையுங்கள். இது என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னுக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதை எந்தவித பூஜையோ மந்திரங்களோ கிடையாதுங்க. இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இதை ஒரு ரேகி குறியீடு மற்றும் ஏஞ்சல் நம்பரை வைத்து செய்ய போகும் டெக்னிக் அப்படிங்கிறதுனால இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கணவன் மனைவி காதலர்கள், அதாவது பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க, பிரேக்கப் லெவலில் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இந்த முறையை பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினாலும் அது பலனை அளிக்காது. இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நாம் தெளிவாக பார்க்கலாம். வாங்க. இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதில் எந்த ஒரு கட்டுப்பாடுகளோ விதிகளோ கிடையாது. எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை கண்டினியூவாக 11 நாட்கள் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இடையில் எந்த ஒரு பிரேக்கும் எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் பிரேக் எடுத்திங்கன்னா முதல்ல இருந்து செய்கிற மாதிரி தான் வரும். அதனால் கண்டினியூவாக 11 நாட்கள் இதை செய்ய வேண்டும். இதில் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சம் 3 நாட்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் அவர்களாகவே உண்மையான காதலையும் அன்பையும் உங்களிடம் காட்டுவார்கள். முதல்ல ஒரு ரேகி குறியீடு மற்றும் ஏஞ்சல் நம்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த ரேகி குறியீடும் அந்த ஏஞ்சல் நம்பரையும் வரைந்து ரெடியாக, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வரைஞ்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் பேப்பர், அப்படி இல்லை அப்படின்னா க்ரீன் கலர், இல்லை ரெட் கலர், எல்லோ கலர், இதில் எந்த கலரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். முதல்ல ஒரு ரெட் கலர் பென் வேணும் இது வரைகிறதுக்கு. வேறு எந்த பென்னும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்படி ரெட் கலர் பெண்ணால் இந்த ரேகி குறியீடையும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு நாள் தாங்க வரைய போகிறோம். அந்த ஒரு நாள் வரைகிறத தான் 11 நாளும் பயன்படுத்த போகிறோம். அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல திக்கான பேப்பரில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதை வரைஞ்சி உங்கள் தலையாணிக்கு அடியில் வைக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து அதை பயன்படுத்துறதுனால கிழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கனமான பேப்பர், அதாவது ஷார்ட்ஸ் பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பேப்பரை யூஸ் பண்ணுறவங்க அதை லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி ரெட் கலர் பேனாவால் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ரேகி குறியீடு வரைஞ்சதுக்கு பிறகு சென்டரில் 719 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க. அந்த ரேகி குறியீடுக்கு மேலே நீங்கள் விரும்பும் அந்த நபரின் பெயரை எழுதுங்க. அந்த ரேகி குறியீட்டுக்கு கீழே உங்களது பெயரை எழுதுங்க. அதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேலே கீர்த்தி கீழே குமார் அப்படின்னு போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த குமார் கீர்த்தி அப்படின்னு வர்ற இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த நபரின் பெயர்களை சேர்த்துக்கோங்க. இந்த ரேகி குறியீடு, ஏஞ்சல் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் பார்ட்னர் நேம், அதுக்கப்புறம் உங்கள் நேம், இதை நீங்கள் நேரம் கிடைக்கும்போது தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உறங்க போகும்போது உங்கள் தலைவாணிக்கு அடியில் வச்சுட்டு உறங்கிடணும். அதாவது நீங்கள் தலைவாணிக்கு அடியில் வைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிடம் முதல்ல ரேகி குறியீடு, அதுக்கப்புறம் ஏஞ்சல் நம்பர், அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் நேம், அதுக்கப்புறம் உங்கள் நேம் அப்படின்னு ஒரு 2 நிமிடம் இதை உற்று கவனிக்க வேண்டும். கவனிச்சுட்டு உங்கள் தலைவாணிக்கு அடியிலையோ இல்லை பில்லோ கவருக்குள்ளேயோ வச்சுட்டு உறங்கிடுங்க. இதே மாதிரி கரெக்டாக 11 டேஸ், இப்போ முதல்ல நான் செஞ்சது மாதிரியே 11 டேஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் பிரேக் விட்டால் கூட நீங்கள் முதல்ல இருந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும்.
திடீர்னு வெளியூர் போகிற நேரம் வந்தாலும் இந்த பேப்பரை கையிலே எடுத்துகிட்டு போயிருங்க. பிரேக் விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்னது மாதிரி கரெக்டாக 11 நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சம் 3 நாளில் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் தானாகவே உண்மையான அன்பையும் காதலையும் உங்களிடம் காட்டுவார்கள். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.